லவ் பண்றியா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்து தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டியூரேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் செட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 20 செகண்டுக்கு வந்து டியூரேஷன் வந்து செட் ஆகிடும். இப்போ இங்கே கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செக்ஷன் அண்ட் வீடியோ செக்ஷன் இருக்கும். ஃபோட்டோ செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து கீ ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு வந்து கீ ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் பொசிஷனை. இப்போ வீடியோவோட சென்டருக்கு போங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் மேக் பண்ணுறதுனால எனக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட் தான். ஸோ இப்போ இங்கே ஒரு இந்த கீ ஆப்ஷனை எகைன் வந்து கீ ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனை அங்கே ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோவை அப்படியே இந்த சைடுக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படியே லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி மூவ் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ணிட்டு இப்போ வீடியோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோட எண்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோவை எகைன் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் அந்த வாட்டர் மார்க் இருக்கும். அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எகைன் வந்து பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிஐபின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் எகைன் வந்து பிப்புன்ற ஆப்ஷன் பக்கமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேடோ பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு அதை வந்து செட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் ஃபுல்லாக. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வந்து அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த பிளாங்க் அந்த ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வந்து எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அது டைப் பண்ணிட்டு அது கீழே பாருங்கள் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே உங்களுக்கு நிறையா வந்து ஸ்டைலிஷ் அந்த ஃபாண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஒவ்வொன்றும் நான் தொடரப்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு கலரை கொடுத்துக்கிறதா இருந்தால் அங்கே மேலே கலர்னு இருக்கும். அதை கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்க உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷன்லேயே பாருங்கள் பார்டர் அப்படி ஷேடோ அப்படின்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எகைன் இங்கே கீழே பிப்புன்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை வீடியோ செக்ஷனில் போய்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதை நல்ல இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழேயே வால்யூம்னு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. மைனஸில் கொடுத்துருங்க. மைனஸில் கொடுத்துட்டிங்களா அதில் இருக்க ஆடியோ வந்து உங்களுக்கு மியூட் ஆகிடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே ரைட் சைடு அப்படியே பார்த்தீங்க ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங் வந்து எந்த அளவுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து எது மாதிரி தேவை அப்படின்றத நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இல்லை அப்படின்னா பக்கமே அது கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதிலே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வந்து உங்களுக்கு அது வந்து ஃபில்டர் தேவை அப்படின்னா அந்த லைட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு எகைன் ஃபில்டரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபில்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும். சரி உங்களுக்கு எந்த ஃபில்டர் தேவையோ லைட் எஃபெக்ட்ஸு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து அனிமேஷனில் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ராக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் மியூசிக்காக வச்சுருந்தீங்க மியூசிக்காக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக இப்போ வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. எகைன் வந்து அந்த பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் எஃபெக்ட் பாருங்கள் உங்களுக்கு வெறும் 14 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக செட் ஆகிடும். இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். ஸோ கரெக்டாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துருங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனில் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும், அதையும் தேவையான ஃப்ரேம் ரேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கேலரிக்கு வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.